ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பசங்களுக்கு லீவு விட்டுட்டாவே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறோம். எழுந்திரிச்சு கடன் டிஃபனில் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்குது. பசங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி லேட்டாக தான் எழுந்திரிக்காங்க. ஸ்கூலில் லீவ் விட்டாவே பசங்க எழுந்திரிக்க 9 o'clock ஆகிடுது. அவங்க எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செய்யறதுக்கு இன்னும் லேட் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி மார்னிங் வீட்டில் டிஃபன் என்ன பண்ணி இட்லியும் தக்காளி சட்னி, வெள்ளை சட்னி, அதாவது பொட்டுக்கடலை சட்னி தான் ரெடி பண்ணேன். மதியானத்துக்கு வந்து பீன்ஸு கேரட்டெல்லாம் போட்டு ஒரு வெஜ்ஜு புலாவ் மாதிரி பண்ணான்னு அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பசங்களே எழுந்திரிச்சு வரதுக்கே பார்த்திங்கன்னா 9 o'clock ஆச்சு. 2 பேரும் எழுந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணி குளித்து வெளியே டிஃபனுக்கு வரும்போது 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ 10 o'clock சுட சுட இட்லி ஊற்றி, அப்போ தான் இட்லியை ஊற்றி வச்சேன். ஸோ சூடாக கேட்பாங்களேன்னு ஸோ இட்லி ஊற்றி அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து மத்தியான வேலையை ஆரம்பிக்கணும். இந்த இட்லிக்கு வந்து இந்த தக்காளி சட்னி செம்ம காம்பினேஷனாக இருந்தது. நல்ல புளிப்பாக சூப்பராக. இன்றைக்கி பார்த்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்குது, புளிப்பாக சாப்பிடணும் போல இருக்குதுமானா. ஸோ சூப்பராக நல்லா நாட்டு தக்காளியில் போட்டு தக்காளி சட்னி, இட்லி, வெள்ளை சட்னி வச்சு காலை டிஃபன் வேலையை முடிச்சிட்டேன். நாளைக்கு இது மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.